வணக்கம். டிசம்பர் 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 23ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 7000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 1800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 12000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 3800 கோடி ரூபாய்க்கு. இந்தியா நியூசிலாந்து இடையே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்து நம்ம செய்தியை பார்த்துருந்தோங்க. 2 நாடுகளும் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு முதல் குவார்ட்டரில் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் நியூசிலாண்டுடைய பிரைம் மினிஸ்டருடைய எக்ஸ்தலத்தில் இதை பதிவிட்டிருந்தார்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அந்த நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கு நம்ம எல்லாத்துமே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்களுடைய குறிப்பிட்ட சில செக்டரை அவங்க ஓப்பன் பண்ணல. நியூசிலாண்டுக்கு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதே டெய்ரி செக்டர் தான். இந்தியா அதற்கு அனுமதி வழங்கலை. இதற்கு உள்நாட்டில் எதிர்ப்பு வரும், பார்லிமெண்ட்ல இது எதிர்ப்பு வரும்னு அந்த நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போ கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்தான ஒரு செய்தி, நேற்று 6% அதிகரித்தது. முந்தா நேற்று சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீழ்ச்சியை பார்த்ததுங்க. நாம கூட லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இந்த கம்பெனியுடைய பேர் பார்த்துருந்தோம். அப்போ என்ன காரணம்ன்றது தெரியல. இப்போ பத்திரிகையில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. கோப்ரா போஸ்ட் அப்படின்ற ஒரு ஜேர்னல் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்திருக்கிறாங்க. அதில் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பல டிரான்சாக்ஷன்ஸ் கம்பெனி நடத்தியிருக்கிறாங்க. அது மணி டைவர்ஷன் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 10,200 கோடி ரூபாய்க்கான பணம் முருகப்பா குரூப் கம்பெனிஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்றது முருகப்பா குரூப் கம்பெனி தான், வேறு முருகப்பா குரூப் கம்பெனிஸ்க்கு மாறி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க எழுப்பி இருக்கிறாங்க. அடுத்தது கேஷ் டெபாசிட் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. கடந்த 6 ஆண்டுல 25,000 கோடி ரூபாய் கேஷாக டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. 12க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கில் அவங்க டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ், சம்பளம் குறித்தும் அவங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய குரூப் கம்பெனிஸ்க்கே 640 கோடி ரூபாய்க்கான பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், முருகப்பா குரூப்புடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதிகமான சம்பளம் வழங்கிட்டு இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டையும் எழுப்பியிருந்திருக்கிறாங்க கோப்ரா போஸ்ட். இதற்கு இப்போ பதில் கொடுத்துருக்காங்க கம்பெனி. அந்த பதில் ஒரு காரணமாக இருந்திருக்கலாங்க. நேற்று கம்பெனி நல்லா பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணது, ஷேர் பிரைஸ் பாசிட்டிவாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரியாக்ட் பண்ணதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். கம்பெனி என்ன பதில் கொடுத்திருக்கிறாங்கன்னா, இது உள்நோக்கத்தோட அவங்க இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. கோப்ரா போஸ்ட்னு சோழமண்டலம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேஷ் டெபாசிட் பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெரும்பாலான அவங்களுடைய கஸ்டமர்ஸ் கேஷ்ட தான் ரீபே பண்ணுறாங்க. அந்த கேஷ் ரீபேமெண்ட் வர்றது உள்ளுக்குள்ள ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் பேங்குக்கு டெபாசிட் பண்ணுறோன்றது தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் மற்ற நிறுவனங்களுக்கு போயிருக்கே பணம் அப்படின்ற கேள்விக்கு அது எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கு. அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் பண்ணியிருக்காங்க. அதே போல் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் ஒரு டிஸ்க்ளோஷர் இருக்குன்ற மாதிரி தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய போர்டு மெம்பர்ஸ்க்கு எல்லாமே சம்பளம் கொடுக்கறது எல்லாமே விதிப்படி தான். அது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு டிஸ்க்ளோஷர்ஸ் அதற்கும் இருக்குன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க சோழமண்டலம். ஸோ இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. உள்நோக்கத்தோட இந்த குற்றச்சாட்டை கோப்ரா போஸ்ட் வைத்திருக்கிறாங்கன்னு சோழமண்டலம் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நேற்று இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹையும் எட்டியிருக்கு. பல பிளாக் டீல் நடந்தது. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோம். ப்ரொமோட்டர் என்டிட்டி நேற்று அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சுமேத் டூல்ஸ் பிரைவேட் 897 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்து வெளியேறுவாங்க அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது நடந்திருக்கலாங்க, இன்னும் உறுதியாகலை. அந்த டேட்டா எனக்கு கிடைக்கல. 5.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்ய முடிவு செய்திருக்காங்க. ப்ரொமோட்டர் தரப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நாம எட்டுவதற்காகத்தான் இந்த சேலை நடத்துவதாக அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. மற்றொரு தகவலும் இருக்குங்க. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அவங்க ஒரு இஸ்ரேல் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பிளாசன் எஸ்ஏஎஸ்ஏன்ற நிறுவனத்துடன் அவங்க பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. 3 ஆண்டிற்கான பார்ட்னர்ஷிப். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் உடைய டெண்டரில் பங்கெடுப்பதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு பெல்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கும் ஆல் டைம் ஹையை எட்டியதற்கும். கேனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இன்வெஸ்டே கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 225, 140 லெவலில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
குஜராத் கிட்னி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐபிஓ குறித்தான தகவல் நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 2.6 மடங்கு, ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 10.7 மடங்கு ஆகியிருந்திருக்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் ₹3.50 கூடுதலாக இருக்குது. ஐபிஓ விலையை காட்டிலும் அது 3% அதிகம். ஷாம் தனி இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ குறித்தான தகவல் நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 263 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 360 மடங்கு ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் ₹62 கூடுதலாக இருக்குது. அதாவது ஐபிஓ விலையை காட்டிலும் அது 88% அதிகம். HDFC பேங்க் மற்றும் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து NDTVயில் ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் தெரியாதவங்களுக்காக ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 2 நிறுவனங்களும் வேறு எந்த லிஸ்டட் கம்பெனிஸும் இந்த மாதிரி ஒரு சாதனை எட்டலன்னு அந்த NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. HDFC வந்து கடந்த 10 ஆண்டில் குறைந்தபட்சம் 3-5% கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 55% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேலண்டர் இயர்க்குங்க. ஸோ ஒரு கேலண்டர் இயருக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே போல் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸும் 2% முதல் 53% ரிட்டர்ன்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துருக்கு கடந்த 10 ஆண்டில். பிஎஸ்சி குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. பிஎஸ்சியோட ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அவங்க புதிதாக மந்த்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அது குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி. இப்போதைக்கு இவாலுவேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு டிஸ்க்ளோஷர் வெளியிடுற மாதிரி எந்த தகவலும் கம்பெனி கைவசம் இல்லைன்னு பிஎஸ்சி விளக்கம் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக நேற்று 3 பைசா கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 89.65 க்ளோஸ் ஆயிருக்கு. OYO IPOக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அனுமதி வழங்கியிருக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ₹6,650 கோடி ஐபிஓவாக இது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அனைத்துமே ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க ரிலையன்ஸ் டெலிகாம் லிமிடெடுடைய அக்கௌண்ட்டை ஃப்ராடாக அறிவிச்சிருக்கிறாங்க. லோன் அக்கௌண்ட்டை ஃப்ராடாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் டெலிகாம் லிமிடெட் அப்படின்றது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸுடைய மற்றொரு நிறுவனம். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அனில் அம்பானியுடைய நிறுவனம். பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட் ரைசிங் செய்திருக்கிறாங்க. ₹10,000 கோடி லாங் டேர்ம் பாண்ட்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. கோல் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் அவங்களுடைய போர்டு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய 2 நிறுவனங்களை லிஸ்ட் செய்வதற்கு மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ் மற்றும் SECLன்றது சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட். இரண்டுமே சப்சிடரி நிறுவனம் தான். இதோடைய IPO 2027 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. கோல் இந்தியாவுடைய மற்றொரு நிறுவனம் தான் பாரத் கோக்கிங் கோல். அவங்களுடைய IPO அடுத்த 2 வாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ₹1,300 கோடி IPO இருக்கலாம். அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் கோல் இந்தியா 10% ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. டால்மியா பாரத்க்கு MK குளோபல் ஆட் ரேட்டிங் தொடர்ந்து கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2450. இப்போ 2060 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டால்மியா பாரத். புருவாங்கரா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. கம்பெனி பெங்களூரில் 53 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க. அங்கே ப்ராஜெக்ட் அமைக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வழியாக ₹4,800 கோடி வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க புருவாங்கரா. விக்ரான் இன்ஜினியரிங்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தான் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கிடைச்ச ஆர்டர் வந்து ரத்து ஆயிடுச்சுன்ற ஒரு செய்தி. இப்போ மற்றொரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனிக்ஸ் ரெனியூபிள்ஸ் கிட்ட இருந்து ₹235 கோடி ஆர்டர் இது. JK டயருக்கு MK குளோபல் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹625. ரைட்ஸ் லிமிடெடுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. ₹318 கோடி ஆர்டர். சவுத் ஆஃப்ரிக்கன் நிறுவனத்துடைய பேர் வந்து என்டால்மா கேபிட்டல் லிமிடெட். சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கிடைத்த ஆர்டர் இது. அஜந்தா ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்குது. பயோகானுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அதன்படி பயோகான் அவங்களுடைய ஒரு ப்ராடக்டை அஜந்தா ஃபார்மாக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க 23 நாடுகளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் ரைட்ஸை வாங்கியிருக்கிறாங்க அஜந்தா ஃபார்மா. இது கிளைசீமிக் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அஜந்தா ஃபார்மா. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ₹415 கோடி ஃபண்ட் ரைசிங் நடத்த போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சம்வர்தனா மதர்ஸுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் CNBC TV18க்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல் அவங்களுடைய வயரிங் ஹார்னஸ் பிஸ்னஸுடைய வருவாய் இரட்டிப்பாகவும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு யூரோப்பில். இதற்காகத்தான் அவங்க ஒரு நிறுவனத்தை வாங்கியிருக்கிறாங்க. நெக்சன்ஸ் ஆட்டோ எலக்ட்ரிக் இதற்காகத்தான் வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். அரபிந்தோ ஃபார்மா குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல் அவங்க ஏற்கனவே ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வைத்திருக்கிறாங்க சைனாவில். அதில் இப்போ கூடுதலாக 20% ஸ்டேக் வாங்குறாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து அவங்க 30% ஸ்டேக் தான் வைத்திருக்கிறாங்க. இப்போ 20% வாங்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் அது 50-50 ஜாயிண்ட் வெஞ்சராக மாறிடும். அரபிந்தோ ஃபார்மாவுடைய சப்சிடரி வழியாகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த சப்சிடரி பேர் வந்து ஹெலிக்ஸ் ஹெல்த் கேர். அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனத்துடைய பேர் சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் வெஞ்சருடைய பேர் லியூஆக்சின் ஆரோவிதாஸ் ஃபார்மா.
சக்தி பம்ப்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு கம்பெனிக்கு 357 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஜூபிட்டர் வேகன்ஸ் கடந்த 2 நாட்களா இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ரயில்வே துறை வந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரயில்வே பட்ஜெட்ல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஜூபிட்டர் வேகன்ஸ் 8% நேற்று அதிகரித்தது. இர்கான் இன்டர்நேஷனலும் 8%, கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் 7%, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் 6%, அலோக் இண்டஸ்ட்ரீஸ் 5%, ரெயில்டெல் கார்ப்பரேஷன் 5%, என்எல்சி இந்தியா 5%, ரைட்ஸ் லிமிடெட் 4% அதிகரித்தது. ஜேகே டயர் 4% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் நியூலாண்ட் லேபரேட்டரிஸ் அதுக்கு முன்னாடி கேம்பஸ் ஆக்டிவ் வேர் 3% விழுந்தது. நியூலாண்ட் லேபரேட்டரிஸும் 3% வீழ்ச்சி. கஜாரியா செராமிக்ஸ் 3% விழுந்தது. கஜாரியா செராமிக்ஸ் குறித்து நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்துடைய சிஎஃப்ஓ வந்து மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் 4% வீழ்ச்சி. கோஃபோஜ் 5% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.